வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் மே மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் இது 25ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பரணி, மதியம் 2:17 வரை. அதன் பின் கிருத்திகை, திதி அமாவாசை காலை 11:24 வரை. அதன் பின் வளர்பிறை பிரதமி. யோகம் சித்த அமிர்த யோகங்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று இரவு 8 மணி வரை. அதன் பின் துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் கிருத்திகை விரதம். இன்றைய முக்கியத்துவம் கார்த்திகை விரதம் அல்லது கிருத்திகை விரதம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இன்று முருகனை வழிபட வேண்டிய தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன். ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய், ராகு. மேஷ ராசிக்காரர்களுக்கு மேஷ ராசிக்குள் 4 கிரகங்கள். இதில் பெரும்பாலும் 4 கிரகங்களில் புதனை தவிர மற்ற எல்லா கிரகங்களுமே நன்மையை செய்யக்கூடிய கிரகம். புதன் சுப கிரகம் என்ற வகையில் அவரும் நன்மையைத்தான் செய்வார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, அவரும் நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகமாகத்தான் இங்கே காணப்படுகிறார். ஏன்னா ராகு நிற்கும் அந்த ஸ்தானத்துக்கு உரிய கிரகம் 2ஆம் இடத்தில் இருக்கிறது அப்படின்றது ஒரு சிறப்பு. 2 கூடிய கிரகம் ராசிக்குள் இருப்பது என்பது ஒரு சிறப்பு. இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, ஒரு நல்ல வளமான நலமான வாழ்க்கை உங்களுக்கு ஒரு அடித்தளம் அமையும் அப்படிங்கிறத காட்டுது. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். தொழில் நல்லா நடக்கும். உத்தியோகத்தில் ஒரு சிறப்பான அந்தஸ்தை பெறுவீங்க. உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகிற நேரம் இது. பணங்காசு நிறையா வரும். வெளிநாட்டிலிருந்து நிறையா வருமானம் வரும். அதுதான் இன்றைக்கான கிரக அமைப்பு. இன்று மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய கிரகம் இப்போ அதை தான் காட்டுது. வெளிநாட்டிலிருந்து அதிக அளவில் வருமானம் வரக்கூடிய ஒரு பீரியடில் நீங்கள் இருக்கீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். செலவுகள் சற்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். சுற்றுலா போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். உல்லாச பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். அதனால் செலவுகளும் ஏற்படும். ஆனாலும் இனிமையான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான ஒரு தினம். 10ஆம் இடம் 11ஆம் இடங்களில் அதிகமாக கிரகங்கள் சேர்க்கை. 10ஆம் இடத்தில் 2 கிரகம், 11ஆம் இடத்தில் 4 கிரகங்கள். இது ஒரு சிறப்பான ஒரு பலனை செய்யும். தொழில், உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்களில் லாபம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இப்போ புதிய ஆர்டர்ஸ்லாம் வரும். தொழிலில் புதிய உத்வேகத்தோடு நீங்கள் வேலை செய்வீங்க. உங்களுடைய திறமைக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இது காலம் வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு இருந்த வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்கும். இப்போது உங்கள் திறமை பலராலும் பாராட்டப்படும், மெச்சப்படும். இந்த நாள் விசேஷ பலனுக்குரிய நாள். கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அவர் இன்னைக்கு சுக்கிரனின் நட்சத்திர சாரம் மற்றும் சூரியனின் நட்சத்திர சாரத்தில் பயணிக்க போகக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட நாள். இன்றைக்கி உங்களுடைய இல்லத்திற்கு தேவையான சில பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். அதனால் மனம் மகிழும். அல்லது உறவினர்கள் உங்களுக்கு தேவையான பொருளை அவங்க செலவில் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. சில கிஃப்ட்டு சேரும். இந்த கிஃப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்ச கிஃப்டாக வரும். நம்ம வாங்கின கிஃப்ட்டை இன்னொருத்தருக்கு கொடுக்குற மாதிரி இருக்காது. அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விசேஷ நற்பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள்.
மனம் மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து நிறைவேற்றி காட்டுவீர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் 4 கிரகங்கள். இந்த 9ஆம் இடத்தில் 4 கிரகங்களுமே உங்களுக்கு அதிக அளவில் நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம். இதுகாலம் வரைக்கும் புத பகவான் நீச்சமாக இருந்தார். புதன் 2-11 கூடிய கிரகம். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் கொடுக்கக்கூடிய யோகம் மிக பிரமாதமாக இருக்கும். அவர் நீச்சமாக இருந்தார். அவர் இப்போது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பாக்கியங்கள் கைக்கு வந்து சேர்ந்தே தீரும். நீங்கள் எதிர்பார்த்த ஏதோ ஒரு விஷயம் இது வரைக்கும் நடக்கலைன்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இப்போ நடக்க போகுது. இன்றைக்கி நடக்கும். அதற்கான சூழ்நிலை உண்டு. யோகமான நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி இரவு 8 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் கவனமாகத்தான் நீங்கள் இருக்கணும். கவனமும் எச்சரிக்கையும் தேவை. எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை சந்திக்கலாம், பேசலாம். அதனால் ஒரு நாளை விடுங்க. நாளைய பொழுது உங்களின் ஒரு முக்கியமான நாளாகவே அமையும். சந்திர பகவான் உங்களுக்கு சிறப்பாக செய்வார். நாளைக்கு இன்றைக்கி ஒரு நாள் கவனமாக இருப்பது சிறப்பு. துலா ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் 4 கிரகங்கள். அதில் சந்திரனும் இன்றைக்கி 7ஆம் இடத்தில் இருக்கார். இரவு 8 மணி அளவில் சந்திரன் 8ஆம் இடம் செல்ல போகிறார். அதனால் அதற்குள் உங்களுடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சிடலாம். ஏன்னா அடுத்து நாளை 2.5 நாளைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். 8 மணிக்கு சந்திரன் மாறுகிறார். அதனால் பகல் பொழுது, மதியம், இரவு எல்லாமே உங்களுக்கு சாதகமான நாளாகத்தான் இருக்குது. உங்களுடைய உறவினர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சில முக்கிய நபர்களை சந்திப்பதால் சில நன்மைகளும் ஏற்படும். இன்றைக்கி விசேஷ நற்பலன் நடக்கக்கூடிய ஒரு நாள். ஏதோ ஒரு நபரை இன்றைக்கி நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அந்த நபரால் நன்மையும் நடக்க போகிற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது கோர்ட்டு கேஸ் ஏதாவது வழக்குகள்லாம் இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த கேஸெல்லாம் இப்போது ஒரு முடிவுக்கு வரும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த கேஸெல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும். இவ்வளோ நாள் ஏன் இழுத்ததுன்னே தெரியாது. ஆனால் அவுட் ஆஃப் கோர்ட்டில் கூட சில பேர் உங்கள்கிட்ட காம்ப்ரமைஸாக பேச வருவாங்க. ஸோ காம்ப்ரமைசிங் ஆகலாம். நிறைய பேர் உங்கள்கிட்ட இப்போது பகைமை உணர்வோடு இருந்தவர்கள் எல்லாம் இப்போது உங்கள்கிட்ட பேச வருவாங்க. ஏன்னா இது காலம் வரைக்கும் 6ல் குரு இருந்துச்சு. இப்போ 7ஆம் இடத்திற்கு குரு வந்துட்டார். அதனால் பகையெல்லாம் போய் இப்போ நல்லிணக்கம் ஏற்படும். அதனால் நீங்கள் பேசிக்கோங்க. உங்களுடைய ஈகோவெல்லாம் காட்ட வேண்டாம். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகரமான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இது. உங்களுடைய அலுவலகத்தில் உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும். உங்கள் உயர் அதிகாரிகளிடம் நல்ல ஒரு 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 அவுட்புட் உங்களை பற்றி எல்லாரும் கொடுப்பாங்க. இந்த வேலைக்கு இவரே சிறந்தவர் அப்படின்னு. அது மாதிரி உங்களுடைய வேலை பணி நிரந்தரம் ஆக போகிற நேரம். இப்போது ரொம்ப நாளாக இந்த வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, நம்ம இருப்போமா அந்த வேலையில் இருக்க மாட்டோமா அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க. இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போது வேலை வந்து பெர்மனண்ட் அப்படின்னு ஒரு ஆர்டர் வரும். ஸோ இனிமேல் உங்களுடைய வேலையில் உங்களை அசைக்க முடியாது. பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்க போகிற நேரம். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு வீடு, வாசல், வண்டி, வாகனங்கள் இது மாதிரி ஏதோ ஒரு அசையும் அசையா சொத்துக்கள்லாம் வாங்க போகிற நேரம். இல்லை வாங்கின சொத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஏதோ ஒரு சில செலவுகள் செய்வீங்க. இந்த மாதிரி இன்றைக்கி இல்லத்திற்கு தேவையான ஒரு சில கட்டில், மேஜை, நாற்காலி, டைனிங் டேபிள், டிவி, ஃப்ரிட்ஜ் இது மாதிரி ஏதோ ஒன்று இல்லத்துக்கு தேவையான பொருள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படும். யோகமான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு சிறு தூர பயணம் ஏற்படும். பயணத்தால் நன்மை. சில ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போது நல்ல பொருள் வியாபாரம் நடக்கும். ஏற்றுமதி இறக்குமதி. விவசாயிகளுக்கு இப்போ நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். விவசாயிகளுக்கு தங்களுடைய பொருட்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ், மளிகை, ஸ்டேஷனரி ஷாப்பு இந்த மாதிரி வச்சுருக்கக்கூடியவர்களுக்கும் இப்போ சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த நாள் நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு தன லாபங்கள் இருக்குங்க. பணம் வரப்போது உங்களுக்கு. எங்கேயோ எப்போயோ நீங்கள் கொடுத்த பணம் இப்போ வசூலாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். ஏதோ வராத பணம்லாம் வரக்கூடிய ஒரு நேரம். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருப்பாங்க. உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவிசாய்ப்பார்கள். நீங்கள் செய்த நல்ல விஷயங்களுக்கு இப்போ பாராட்டுகள் கிடைக்கும். இது ஒரு யோகமான நாள்.